ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் யூ. இந்த ட்ராமா வந்துட்டு ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த ட்ராமாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு. இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதோட ஹீரோ யார் தெரியுமா? ஜூகாய் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ. யாருக்கெல்லாம் ஜூகாய் ரொம்ப பிடிக்குமா அவங்கெல்லாம் எல்லோ கலர் ஹேட்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின்ட்டு பேசிட்டு இருக்காங்க வீடியோ காலில். ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா ஃப்ளாட்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்கு, அந்த ஃப்ளாட்டை நான் வாங்கிடலான்னு இருக்க, என்னோட வேலையில மட்டும் ப்ரமோஷன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேச அப்பதான் தெரிய வருது ஹீரோயினுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போது. பத்தாவதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் வேற இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த ஃபிளாட்டை வாங்க போறாங்க போல இருக்கு. அம்மா சொல்றாங்க, ஃபிளாட் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமா வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி இப்பவே வந்துட்டு மண்டபத்தை புக் பண்ணாதான் உண்டு. ஸோ 1.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினும் அம்மா ஓகேமா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஒரு ரொபாட்டிக் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வளர்க்குற பூனைக்குட்டிக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு வெளியே வர அவங்க ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரூம்மேட்டு. இந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயின் என் பேக் எங்கடின்னு கேட்க தலகாணி கீழே தான் இருக்குன்னு சொல்ல ஃப்ரெண்டு காரி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றா. ஹீரோயின் எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா, நீ வந்துட்டு அழகா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி வீட்லயே உட்காந்து சம்பாதிக்கிறேன், நான் பாரு நல்ல ரோபோட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா ஓடிட்டு இருக்கேன், சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கையில ஒரு பண்ணை தூக்கிக்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளியே போவ. எல்லா டிராமால வர ஹீரோ மாதிரியே நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து சைனாக்கு வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வர அதே ஏரோப்ளைன்ல ஒரு பிசினஸ் மேனு ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க தாத்தா உங்ககிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுக்காம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாரே, ஆனா எங்க சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த பக்கத்துல இருக்க அந்த பிசினஸ் மேன் கிட்ட, ஆமா நீங்க ஏதோ வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கிற ஒரு வீட்டை நீங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா வாங்கியிருக்கீங்களாமே, இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுறது, டாக்ஸ் எல்லாம் கூட ஒழுங்கா கட்டல போல இருக்கேன்னு சொல்ல உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு, நான் உங்களுக்கு என்னங்க பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்ல, நீங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு வரக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓவா பொசிஷன் எடுத்தோடனே ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கான். ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் போக வேண்டியது. ஆனா இது நம்ம ஹீரோ கைக்கு வந்துட்டதுனால அந்த பொண்ணுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மெட்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிட்டதுனால ஹீரோயின் இந்த வந்துட்டு வாடகை சைக்கிள்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ வர வழியிலே கரெக்டா ஹீரோவுடைய கசின் கால் பண்றா. கால் பண்ணி, ஹே எங்க இருக்க நீ, இந்த மாதிரி மீட்டிங்க்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் உன்னை தெரியும்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோ நான் கரெக்டா வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு காலை கட் பண்ண. அப்பதான் வந்துட்டு அந்த கசின் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றா, அந்த பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணி என்ன நீங்க வரலையா மீட்டிங்க்குன்னு கேட்க, இல்ல எனக்கு வயிறு வலி தலைவலின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேனு வராம விட்டுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ற வேலை தான் சொல்லிட்டு இந்த கசின் சிஸ்டருக்கு செம்ம கோவம் வருது. சோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்காக போயிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த ப்ராஜெக்டோடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்கான் பாருங்க. அதே வழியில தான் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சைனா சிட்டி ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே அப்படியே காத்து வாங்கிக்கிட்டே வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏய் சீக்கிரமா வாடி, ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் வந்துட்டு கொடுத்துட போறாரு, நீ தான் வந்துட்டு ப்ராஜெக்டே டெவலப் பண்ண, ஆனா வந்துட்டு ஹெட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட போறாரு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல ஹீரோயின் நான் எவ்வளவுதான் சீக்கிரமா வந்தாலும் நம்மளுடைய ஹெட் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணுவாரு, சரி விடு நான் வந்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயின் வரதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு ஆள் சைக்கிளை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மேல மோத ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு டெலிவரி மேன் மேல மோதிடுறான். அந்த டெலிவரி மேன் ஒரு கார் மேல மோதிடுறான். அந்த கார் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோது தான். ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவன் மேல மோதனால வந்துட்டு பிடிக்கிறதுக்காக ஓடிடுறாங்க. ஹீரோவுடைய வந்துட்டு டிரைவர் கீழே இறங்கி அந்த டெலிவரி மேனை திட்டிட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து, எங்க சாரிங்க, இந்த டெலிவரி மேனை திட்டாதீங்க, நான் தான் இவரை இடிச்சேன், ஆனா என்ன வேற ஒருத்தர் இடிச்சாரு, அந்த ஆள் ஓடியே போயிட்டா, நான் வந்துட்டு எல்லாத்துக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்றேங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் அப்பதான் நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக். ஹீரோவும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க போல இருக்கு, இது அந்த பொண்ணு தானே ரொம்ப துருன்னு சொல்லிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இறங்கி போய் பேசுவான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோ பாதி கார் கண்ணாடி கூட திறக்காம அவனுடைய டிரைவர் கிட்ட அந்த பொண்ணு நம்பரை மட்டும் வாங்கிக்க, வா வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே டிரைவரும் ஹீரோயினுடைய நம்பரை மட்டும் வாங்கிக்க. உடனே நம்ம ஹீரோயின் யாரா அது பேசுன்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு கதவை திறக்கவே இல்ல. ஆனா உள்ள இருந்து நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவை பார்க்கவே இல்ல. ஹீரோயின் சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சிஇஓ பொசிஷன் எடுத்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோயினுடைய கம்பெனில தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்கான். சோ இதுக்காக தான் ஹீரோ ரெடியாகி வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயினும் கரெக்டா இப்ப
வந்துட்டு அவங்களுடைய மீட்டிங்க்கு குடுகுடுன்னு ஓடி வர ஹீரோயினுடைய ஹெட் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் சப்மிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அதுல 1-2 ஸ்லைடா அவன் ரொம்ப மிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரி பாருடி இந்த ப்ராஜெக்டை நம்ம தான் வந்துட்டு டெவலப் பண்ணோம், ஆனா பாரு இந்த ஹெட் அவன் நோகாம நொங்கு திங்குறான் பாருடின்னு சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஓ அவர் தான் இன்வெஸ்டரான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய முகத்தை பார்க்காமலே முதுக பார்த்து பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு என்ன நீங்க 1-2 ஸ்லைடை வந்துட்டு விட்டுட்டு நீங்க மட்டும் பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னது இது அப்படின்னு கேட்க, இல்ல சார் இந்த ஸ்டெப்பு சார் அந்த ஸ்டெப்பு சார் அந்த ஆள் இழுக்கிறான். ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணது ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்ல, இல்ல சார் இந்த ப்ராஜெக்டை எங்க டீம்மேட்ஸ் தான் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. இந்த பொண்ணு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, ஸோ ரிலேட்டிவ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது போக போக தான் தெரிய வரும். இப்போ அந்த பொண்ணு யார் இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, இந்த ப்ராஜெக்டுடைய ஹெட் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்து இப்போ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய முகத்தையும் பார்க்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோ பார்த்தோன்னே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இது நம்ம ஸ்கூல்ல படிச்ச பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ தெரியாதனமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே இந்த ரோபோட் ப்ராஜெக்ட்ல எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிளாஷ்பேக்ல ஸ்கூல்ல ரோபோட் ப்ராஜெக்ட்டை பத்தி பேசந்தே தான் நினைச்சிட்டு இருக்கான். மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினுடைய டீம் ஹெட் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு பல்ப் ஆயிடுச்சு இல்லையா. ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாரு அவன் பல்ப் வாங்கிட்டான், நல்லா நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து அவன் பேசணும்னு நினைச்சா நல்லா பல்ப் வாங்கிட்டான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினுடைய மண்டைக்குள்ள ஹீரோ மட்டும்தான் ஓடிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாங்யாங் மெடிக்கல் அந்த கம்பெனியோடைய CEO யாருன்னு சொல்லி பார்க்க ஹீரோன்னு சொல்லிட்டு வருது. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ எங்க படிச்சான்னு பார்க்கக்குள்ள ஹீரோ ஜெர்மனியில படிச்சுட்டு இப்பதான் சைனாக்கு வந்திருக்கான்ற விஷயம் ஹீரோயின் கூகுள்ல தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு புதுசா கால் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டு காஃபி ஷாப்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்து அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி தான் வந்துட்டு அவனுடைய அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ரிலேட்டிவ் பொண்ணு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயினுடைய போட்டோ ப்ராஜெக்ட்டை பார்த்து, ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல ஹீரோயினோட போட்டோ இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே ஆமாமா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த ரிலேட்டிவ் பொண்ணு என்ன பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்க ஹீரோ இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுவும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலோடைய CEO என்ன வந்துட்டு பாக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு, நான் அங்க போறேன், நீ வேணா அங்க வாயேன் எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் பொண்ணும் சரி ஓகே தாத்தா கூட உன்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்றான். பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து வலிஞ்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினை ஒரு பையன் கூப்பிட்டாலையா, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறான் போல இருக்கு. ஹீரோயின் தான் அதுக்கான ஐடியாஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அந்த பையனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் நீ கம்பெனியில வேலை செஞ்சுட்டு ஒருத்தவங்க கீழே எம்ப்ளாயா இருக்க போற, வந்து என்னுடைய ஸ்டார்ட் அப்ல சேர்ந்துக்கோன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஹோம் லோன் கட்டணும், அதுக்காக வேலை செய்யறதுதான் தம்பி சரியானது, நான் ரிஸ்க் எடுக்கல விரும்பலன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னைக்கு 7:30 மணிக்கு வந்துட்டு நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒரு முக்கியமான ஆளை உன்னை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு மேக்கப் போடலான்னு அவங்க ஃப்ரெண்டு ரூம்மேட் பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணு அவளுடைய வித்தையெல்லாம் காமிச்சு ஹீரோயினுடைய முகத்தையே வந்து பாத்தீங்கன்னா டால் மாதிரி மாத்தி விட்டுறா. ஹீரோயின் அடியே மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் லில்லியை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு லில்லின்ற ஒரு பொண்ணை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், உங்களுக்கு போக போக தெரிய வரும். இந்த பொண்ணு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். லில்லி வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்னடி இது மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நைட் பார்ட்டிக்கு தானே போற, அதிகமா மேக்கப் போட்டா நல்லா இருக்காது, செட் ஆகாது, அதனால இந்த ட்ரெஸ்ஸை மாத்து அந்த ட்ரெஸ்ஸை மாத்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு லில்லி பக்காவா நம்ம ஹீரோயினை ரெடி பண்ண வச்சிடறா. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லில்லி சொல்ற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ண ஹீரோ வந்துட்டு இப்ப புதுசா CEO போஸ்ட்டுக்கு வந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வருது. அதுல ஒரு கொரில்லா பொம்மை இருக்கு. அந்த பொம்மையில இந்த மாதிரி உன்னுடைய வேலையை வந்துட்டு நீ நல்லபடியா பாருன்னு சொல்லிட்டு யாரோ நக்கலா எழுதியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தூக்கி போட்டுறான் அந்த பேப்பரை. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகி அவங்க அந்த காருக்காக, அதாவது ஹீரோடைய ரிலேட்டிவ் பொண்ணு காருக்காக வெயிட் பண்ண டைம் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி வெளியே குளிர் அடிக்குது, அதுக்காக தான் உனக்கு ஸ்கார்ஃப் கொடுத்துருக்கேன் ஓகே தானேன்னு கேட்க ஹீரோயின் ஒன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க டைம் கரெக்டா அந்த ரிலேட்டிவ் பொண்ணு வந்ததா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோடைய CEO தான் நம்ம பார்க்க போறோம், உன்னுடைய ப்ராஜெக்ட்டை பத்தி அந்த CEO கிட்ட சொன்னா கம்பெனிக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இன்னொரு ப்ராஜெக்ட்டும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல உனக்கு நான் வந்துட்டு கண்டிப்பா இன்கிரிமெண்ட்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ இந்த ரிலேட்டிவ் பொண்ணு எங்க கூட்டிட்டு வரானா, ஹீரோ சொன்னாலே ஒரு ஹாஸ்பிட்டலோடைய CEO பார்க்க போறேன்னு, அந்த ஹாஸ்பிட்டலோடைய CEOவை நம்ம ஹீரோ பார்க்க போயிருக்கான். அங்கதான் வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் பொண்ணும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப சைனாக்கு வந்திருக்கான் இல்லையா புதுசா, அதனால நம்ம ஹீரோ கூட உட்காந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரிலேட்டிவ் பொண்ணு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வர
ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்தோன்னே ஹீரோக்கு டக்குன்னு மூஞ்சி மாறுது. பிகாஸ் ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஜென்ஸ் இல்லையா, ஹீரோயின் மட்டும் இங்க வந்து நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாற வந்த ரிலேட்டிவ் பொண்ணு என்ன பண்றா, எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறா. அப்ப வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஓன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், ஓவரா வந்து பாத்தீங்கன்னா வலியிறவன் போல இருக்கு. வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யங்கேல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கலாய்ச்சி பேச இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் வேற வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஓ பக்கத்துல போய் உட்கார உடனே அந்த சிஓ ஒரு மாதிரி வலிஞ்சுக்கிட்டே ஹீரோயினை பாக்குறது இதுவுமே சுத்தமா நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, ஹீரோயின் பக்கத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் சிஓ கிட்ட நீங்க தோக்குற மாதிரி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு பதிலா விளையாடவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கார்ட்ஸை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் தோத்து போய் லாஸ்டா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தான் வந்துட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி கட்டமா இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். இதே மாதிரிதான் ஸ்கூல் டைம்லயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கார்ட்ஸ் விளையாடக்குள்ள ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். இப்பயும் நம்ம ஹீரோயின் அந்த பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் தான் கார்ட்ஸ் நல்லா விளையாடுவானே, கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மூஞ்ச பார்த்துட்டு இருந்தா ஹீரோ தான் ஜெயிக்கிறதுக்கான கார்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, என்கிட்ட கார்ட்ஸ் எதுவுமே இல்ல, நான் தோத்து போயிட்டேன், நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல பரவாயில்லையே சூப்பரா ஜெயிச்சிட்டேமான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட சிஓ நம்ம ஹீரோயின் மேல கைய போட ஹீரோயினுக்கு ஆக்வர்டா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் செம்ம ஜெலஸ் ஆகுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவனுடைய கையை எடுத்து விட இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த ரிலேட்டிவ் பொண்ணை தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த ரிலேட்டிவ் பொண்ணு வந்துட்டு ஹீரோ பின்னாடி போவ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எனக்கு பதிலா நீ இந்த சீட்ல வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுட்டு தான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போறான். ஹீரோ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட நீயே அந்த ஹாஸ்பிட்டலோட சிஓ கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டேன்னு ஹீரோயினை பத்தி கேட்க, ஏன் உனக்கு ஹீரோயின் தெரியுமா என்ன முன்ன பின்ன, அவளை ஜெயிக்க வச்சிருக்க, அதுவும் இல்லாம அவ தான் அந்த ப்ராஜெக்டோட ஹெட், அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா சரியா இருக்கும் தான் அவளை கூப்பிட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பண்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஓ கிட்ட அவங்க ப்ராஜெக்ட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலோடைய வந்துட்டு சிஓ என்ன பண்ணா, சூப்பர்மா உன்னுடைய ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, எங்க வீட்டுல நான் பேசிட்டு நான் உனக்கு மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன், எங்க அப்பாவுக்கு ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் உன்னை வந்துட்டு கூப்பிடுவாரு, நீ வந்து அவர்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவா அவனோட ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட இங்க பாரு அந்த பொண்ணு இங்க இருக்கிறது செட் ஆகாது, உடனே அந்த பொண்ணு இங்க இருந்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட சொல்ல அவளும் சரி ஓகே நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. சோ இப்ப வந்துட்டு ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. இவனை கண்ணாடி போட்டவனே கூப்பிட்டுக்கலாம். அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா கேட்டுட்டு இருக்க உடனே வந்து பாத்தீங்கன்னா வாங்கல நம்ம வீசாட்ல ஆட் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஓ என்ன பண்ணா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து மறுபடியும் வழியே வர டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டாரா. ஹீரோயினும் விட்டா போதுடா சாமின்னு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட வர ஆப்போசிட்ல தான் ஹீரோ ஹீரோயின் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட திரும்பி ஹீரோயின்ட்ட பேசல, ஏன் ஒரு பார்வை கூட பார்க்கல. உடனே இந்த ரிலேட்டிவ் பொண்ணு அவங்களாம் ஏதோ பர்சனலா பேசணுமா, நீ தப்பா எடுத்துக்காத, நீ வேணா டாக்ஸில கிளம்ப, அந்த டாக்ஸிக்கான காசை கூட நான் கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. என்னடா இது கூப்பிட்டாங்க ப்ராஜெக்ட பத்தி பேசணும்னு, ஆனா இப்படி பாதியிலே போக சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய நல்லதுக்கு தான் ஹீரோ வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட சொல்லி ஹீரோயினை அனுப்பி விட்டுருப்பான். இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்ச கையோட அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஓ அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஹீரோ கிட்ட மொக்க போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோ நான் இப்பதான் வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு ஜெர்மனில இருந்து வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பி எங்க வரான்னா ஒரு வேண்டான் ஷாப்புக்கு தான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூடுல் ஷாப்னு வச்சுக்கலாமே, அங்க நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னடா உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா என்ன, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி கேட்கறா. ஏன்னா அவனுமே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணது லைட்டா கவனிச்சிருப்பான் போல இருக்கு. ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. சோ சின்ன வயசுல ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்களா இல்ல என்ன பண்ணிருக்காங்கன்றது தெரியல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வர வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இதுக்கப்புறமா எப்படி இந்த லவ் ஸ்டோரி மூவ் ஆகும்ன்றது நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.